நான் அவன் இல்லை அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா சில பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு அவங்களோட நகைகள் பணங்கள்லாம் ஆட்டையை போட்டு போகிற மாதிரி அந்த கதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஹிட்டாக ஓடின படம், சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி ஆண்கள் பல பெண்களை ஏமாற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு பெண்ணு பல ஆண்கள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றிருக்காங்க. அதாவது மாட்டு தரகர் இருக்காங்களா, மாட்டு வியாபாரி முதல் சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து ஏமாற்றிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல பேர் ஏமாற்றிருக்காங்க, லவ் பண்ணி பல பேர் ஏமாற்றிருக்காங்க. இப்படி பல வேலைகள் பார்த்துருக்காங்க ஒரு பெண்மணி. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அது யார், என்ன நடந்தது, எப்படி இந்த எஸ்ஐ முதற்கொண்டு ஏமாந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் இனிய தொழில் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து மேட்ரிமணி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கல்யாண புரோக்கர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, கல்யாண மாலை, இந்த மாதிரியான ஆப்பில் வந்து ஒரு பிரபலமான ஆப்பில் வந்து தன்னுடைய ப்ரொஃபைலை வந்து பதிவு பண்ணி வரன் தேடிட்டு, அதாவது பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அந்த இளைஞர். அப்படி தேடிட்டு இருக்கப்போ வந்து எதாச்சியாக ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு, ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல், ஒரு லேடியோட ப்ரொஃபைல் பார்க்குறாரு. அப்போ வந்து இது பண்ணுறாரு, அது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கள்ல. அது மாதிரி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில பல வேலைகள்லாம் அது உள்ளே இருக்குது, அதாவது பணம் கட்டினா தான் நம்பரே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பணம் கட்டி அந்த பொண்ணோட நம்பர் அவருக்கு வரும்போது நேராக ஃபோனில் பேசுகிறாங்க. பேச ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிடுது. ரெண்டு பேருக்குமே லவ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு மேட்ரிமணி ஆப் மூலயமா உள்ளே போயிட்டு அந்த பொண்ணோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறார். அந்த பொண்ணோட பேர் வந்து சத்யா. அவங்க வந்து எந்த ஏரியா அப்படின்னு விசாரிக்கும் போது தெரியுது, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அந்த பையனுக்கு, அந்த இளைஞருக்கு. ஸோ நாளடை பேசுகிறாங்க, பழகுறாங்க. நாளடைவில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, ஆனால் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்கள் கூட வாழவும் முடியாது, என்னால் இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஓவர் ஆக்டிங்னு வச்சிங்களா. அந்த மாதிரி பேசுகிறோன்னே இவர் ஆஹா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுது, ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி விசாரிக்கவும், ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, உங்களோட ப்ரொஃபைலுக்கு உங்களோட இதுக்கு அந்த ஜாதி மாதிரியாக சில விஷயங்கள் சொல்லுவாங்களா, அதுமாரி சொல்லி உங்களோட இதுக்கு வந்து எங்கள் இதுக்கும் ஒத்து வராதுங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. சரி வேணாம், நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, நம்ம போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், வந்துரு என் கூட வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு, எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கூப்பிடவும், திருப்பூரை சேர்ந்த இளைஞர் கூப்பிடவும், அந்த இளைஞரோட பேர் வேணாம், ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அவரில், அதனால் வேணாம் அப்படின்னு அந்த இளைஞர் வந்து சத்யாவை கூப்பிடும் போது சத்யா என்ன பண்ணுறா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துடுறாங்க, வீட்டை விட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு, அந்த சத்யாவை கூப்பிட்டு அந்த இளைஞர் வந்து அவங்க வீட்டுக்கே போகிறாரு. அந்த இளைஞர் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வேறு வழி இல்லை, பையனுக்கும் வயசாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியில் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. சரி ஆனதான் ஆச்சு, சரி கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும், இப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த மாப்பிள்ளை வீடு, அந்த இளைஞர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சரி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், இது நம்ம ஊருக்கு தெரிவிச்சு ஆகணும் இல்லையா, ஒரு சின்னதாக ரிசப்ஷன் மாதிரி வச்சு பத்திரிக்கை அடித்து எல்லாரையும் வர வைப்போம், நம்ம சொந்தக்காரங்களை வர வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இளைஞரோட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மள மாரி தானே அவங்களும் ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எவ்வளோ கவலைக்கிடமாக இருப்பாங்க, எவ்வளோ இதாக வெறுத்து போயிருப்பாங்க வாழ்க்கையே, ஏன்னா பொண்ணு ஓடி போயிடுச்சு. அதனால் அவங்களையும் கூப்பிட்டு சமரசமாக பேசி ரிசப்ஷனுக்கு அவங்களையும் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த பொண்ணு சந்தோஷப்படும்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த சத்யா என்ன பண்ணுறாங்க, இல்லை எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, என்னை வெட்டி போட்டுருவாங்க, இது பெரிய பிரச்சனையாகும் அப்படி இப்படி சொல்லி பல விஷயங்கள் சொல்லி மழுப்புறாங்க. இதை கேட்காத அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு, சரி வேணாம் நம்ம தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் தன்னந்தனியாக என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அதாவது ஏன்னா ஒன்றா பழகிருக்காங்க, எவ்வளோ பேசியிருப்பாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்பார்ல. ஸோ அப்படியே அவர் நேராக போகிறாரு. போய் அந்த ஊரில் போய் இந்த சத்யாவோட பொண்ணோட வீட்டை விசாரிக்கிறாரு. விசாரிக்கிட்டு அந்த ஊரில் இறங்கி விசாரிப்பாங்கள்ல, விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, அப்பா அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த பொண்ணா,
அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த இளைஞருக்கு, திருப்பூர் சேர்ந்த இளைஞருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா, இவர் வேறு சத்தியா யாராவது சொல்லுவாரோ, இல்லை இந்த ஊரில் வேறு சத்தியா கூட இருக்கலாம்ல அப்படின்ற ஒரு இதில் இன்னொருத்தட்ட போய் பக்கத்தில் போய் விசாரிக்காரு. இல்லைப்பா அவர் தப்பாக சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் இல்லை 2 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னும் ஷாக் ஆகிறாரு அந்த இளைஞர். மறுபடியும் அந்த ஊரில் உள்ள சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது அவருக்கு ஷாக்கு மேலே ஷாக். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே 4-5 கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இதே வேலை, நிறைய பேரை ஏமாற்றி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஊரோட கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குப்பா, ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே இவர் தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா அது யோசிக்கிறார், பல விஷயம் யோசிக்கிறார். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஃபோனில் பேசி பழகிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்படியேப்பட்ட பொண்ணு மாரி தெரியலையே, நம்ம புறாட்டை சந்தேகப்படுறதா வேணாமன்னு அது ஒரு சிந்தனையோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இருக்கார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல, நேராக கேட்கலாமா வேணாமான்னு பல சிந்தனையோட இருக்கிறப்போ, சரி என்ன பண்ணலாம், இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா பொண்டாட்டி சந்தேகப்படவும் முடியல, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பேசவும் இல்லை, நல்ல ஒழுக்கமான பொண்ணாக தானே நம்மள்ட்ட பேசியிருக்கா அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க, சரி எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, வா நம்ம போய் நகை எடுக்க போவோம், நகை கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு நகை கடைக்கு 2 வீலரில் கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த திருப்பூர் சேர்ந்து, அதாவது திருப்பூர் தாராபுரம், இவர் தாராபுரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பைக்கு ஓரம் கட்டிட்டு அப்படி நிப்பாட்ட பார்க்குறாரு. ஏன் இங்கேயே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அந்த சத்தியை கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு சத்தியாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க, ஆக ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சற்று நிதானிக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே, அந்த இளைஞர் வரத்துக்குள்ளே எடுத்தா ஓட்டம், அந்த பொண்ணு ஓடி எஸ்கேப் ஆகி கண் காணாத இடத்துக்கு போயிடுறாங்க. அதாவது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வரைக்குமே வந்து சரியான விவரம் தெரியல, இது வரைக்கும் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணல. சரி ஓடிட்டா, அப்போ தெரிஞ்சு போச்சு இவன் ஃப்ராடு தான் சொல்லிட்டு, அப்போ அந்த ஊரில் சொன்னவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் போயிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த இளைஞர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு பல பேரை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ் அந்த போலீஸ் சர்க்கிளில் சில விஷயங்கள் லீக் ஆகும்ல, அப்படி லீக் ஆகணும் ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த சத்யா என்ற பொண்ணு மேலே. போலீஸு திண்டாடுறாங்க, என்னடா அது திக்குமுக்காடி போகிறாங்க, என்னடா அது 15 பேரை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸுக்கே ஒரு ஷாக் கிடைக்கிது. என்னென்னா ஒரு எஸ்ஐ முதற்கொண்டு அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒருத்தரை கூட அந்த பொண்ணு ஏமாற்றிருக்காங்க, அது சத்தியான்றவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற விவரமே அவருக்கு தெரியுது. இது வந்து அஃபிஷியலாக தாலி கட்டி ஏமாத்துனது 15 பேருங்களாம், தாலி கட்டாமல் லவ் பண்ணி ஏமாத்துனது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தி, இந்த பொண்ணு மட்டும் இல்லை, சத்யா மட்டும் இல்லை, சத்யாவுக்கு தோழியாக இருக்கிற தமிழ்ச்செல்வி அப்படின்ற ஒரு லேடிஸும் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இவங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறது, அதாவது மேட்ரிமோனியில் வந்து எந்தெந்த ஆப்லாம் அப்டேட் பண்ணி வளவிரிக்கிறது, அதாவது இளைஞர்களை வளவிரித்து, அதாவது இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்கிற 80s 90s கிட்ஸ் தான் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு கல்யாணம் நடந்துடாதா நமக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற இளைஞர்களாக பார்த்து, பணம் காசு அதிகமாக உள்ள இளைஞர்களை பார்த்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் இல்லை 2 வாரமோ இல்லை 1 மாதம் மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்க கூட குடும்பம் நடத்தி, யாரும் இல்லாத வீட்டில் யாரும் இல்லாத கேப்பை பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிற நகைகள் பணங்கள்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டு தான் இந்த சத்யாவோடையும் இந்த தமிழ்ச்செல்வியோடும் வேலையாக இருக்குது. தமிழ்ச்செல்வி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட வலது கையிலே சொல்லலாம், அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் வந்து ஃபுல் ஐடியாவே அவங்களுக்கு தான், அதாவது ஐடியா பண்ணி மேட்ரிமோனியில் அப்டேட் பண்ணுறது, ஆளை கரெக்ட் பண்ணுறது, நம்பர் வாங்கி கொடுத்துரு, மற்ற வேலை இவங்க சத்தியா பார்த்துப்பாங்க போல். இந்த மாதிரி இப்படி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் ஒரு இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு 60-70 பேரை வந்து இந்த பெண்மணி வந்து ஏமாற்றிருக்காங்க. இவங்களுக்கு வயசு 32 என்னமோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியல. போலீஸ் வந்து விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அந்த சத்யாவை கைது பண்ணாதான் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றத விஷயம் வெளில வரும். இது முதல் விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலே ஒரு ராணி, கல்யாண ராணி சொல்லிட்டு ஒருத்தவங்க இதுமாரி தான் பல ஆண்களை ஏமாற்றிருந்தாங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சில பெண்களை வந்து ஆண்கள் வந்து ஏமாற்றுவாங்க. இந்த கல்யாணம் ஆகிருக்கும், ஆகாமல் கூட இருக்கும், ஆனால் பல பெண்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க. நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். பொக்சோ சட்டத்தில் கூட கைது பண்ணுவாங்க. ஆனால்
இந்த மாதிரி பல ஆண்களை ஏமாத்தின பெண்களுக்கான ஒரு சட்டமே கிடையாதுன்றது தான் அங்கே சோகமான விஷயம். இப்போ கூட நம்ம சட்ட திருத்த மசோதா வந்து குற்றவியல் தண்டனை வந்து அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா நம்ம கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டா பல விஷயங்கள், பல தண்டனையில் வந்து இது பண்ணியிருக்காங்க, குற்ற தண்டனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்தமாரி பெண்கள் பண்ணுற தப்புக்கு யார் தண்டனை கொடுக்க போகிறா அப்படின்றது தெரியல. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு செருப்பு வாங்கினா கூட ஆன்லைனில் போயிட்டு எவ்வளோ ரேட்டிங் அந்த செருப்பு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த செருப்போட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செருப்பு எவ்வளோ நாள் தாங்கும், எவ்வளோ நாள் உழைக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேயிறோம். நம்ம அதுக்காக ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாம் வாங்குகிற செருப்புக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பெண்ணு இல்லை ஆணாக கூட இருக்கட்டும், ஏன் விசாரிக்காமல் அவசரப்பட்டு ஆன்லைன் மூலயமா போயிட்டு நம்பரை வாங்கி பேசி அந்த பொண்ணோட முழு விவரங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்? ஏன் அப்படி அவசரம் அப்படின்றதான் தெரியல. நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, ஆண் வீட்டாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஊரில் போய் முதல்ல விசாரிப்பாங்க. ஒரு பையனை போய் பார்க்குறாங்கன்னா அந்த பையன் ஊரில் போயிட்டு ஒரு டீ கடையிலையோ ஒரு மளிகை கடையிலையோ போயிட்டு விசாரிப்பாங்க, அந்த பையன் எப்படி, அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி, அந்த பொண்ணு வீட்டில் எப்படி, அந்த பையன் வீட்டில் எப்படி அப்படின்ற பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் சுத்தமாக போயிட்டு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நாமும் இப்படி வந்து கெட்டு குட்டிச்சரவாக போகணுன்றது அவசியம் இல்லை. அந்த பையனோட நிலைமையில இருந்து பாருங்கள், அந்த இளைஞரோட நிலைமையில இருந்து பாருங்கள். நாம் லவ் பண்ணுற பொண்ணு, உதாரணம் சொல்கிறேன், நாம் லவ் பண்ணுற பொண்ணு இன்னொருத்தனை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும். இன்னொருத்தனை அந்த பொண்ணு சைட் அடிக்குன்னு தெரிஞ்சால் இன்னொரு கோபம் வரும். இன்னொருத்தனை அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் பல பேர் அந்த பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க, நம்ம ஊரில் நடந்திருக்கு. ஸோ எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஒரு ஆணுன்னு தன்னுடைய பொண்டாட்டியோ தன்னுடைய லவ்வரை வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறதோ, இன்னொருத்தவங்களோட ஓடி போகிறதோ, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதோ வந்து அது வந்து பெயின், அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பல மாதங்கள் பேசி ஒரு பொண்ணை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணு ஒரு ஒரு சில நாட்கள்லேயே வந்து அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கா, இத்தனை பேர் கூட குடும்பம் எடுத்திருக்கா, ஒரு பெண் பிள்ளையே இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சால் அந்த அந்த இளைஞரோட வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு பல தடவை போயிட்டு நேரடியாக விசாரிங்க. அந்த பொண்ணு ஊரோ பையன் ஊரோ அங்கே போய் விசாரித்தா அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை வந்து ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கும் பொருந்தும். அந்த பொண்ணு அதாவது 10 பொய் சொல்கிறியா, அதில் ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்கட்ட ஒரு வசனம் வரும். பல பொய்கள் சொல்லலாம், அதில் ஆனால் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு வந்து அட்ரஸ் கொடுத்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் பேசின விதம் தான் ஏமாற்றி. நிறைய பேசி நல்லா பயங்கரமாக ஆட்டையை போட்டு, நல்ல வேலை யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் ஆட்டை போடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்குள்ளே இந்த இளைஞர் கண்டுபிடிச்சிட்டார், நல்ல வேலை. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறது, சோகமாக பார்க்குறதா, இல்லை நகை தப்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறதா, இல்லை வீட்டில் உள்ள பொருட்கள் தப்பிச்சு போச்சு அப்படின்னு பார்க்குறதா அப்படின்னு தெரியல. ஸோ இளைஞர்களே, பெண்கள் இப்போது இது வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட், இது வந்து லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. போன வருஷம் அப்படி தான் தாம்பரத்தில் ஒரு பொண்ணு ஏமாற்றி சொல்கிறாங்க. அதுமாரி இப்போ வந்து நம்ம திருப்பூர் ஒரு லேடி வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இது அங்கேயும் வந்து அங்கேயும் ஒன்று நடந்துகிட்ருக்கு தான் தெரியுது. ஏன்னா போலீஸ் கேஸானது 1-2 தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் இது அதிகமாக நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆகிறது இப்படி அடிக்கடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் வெளியில் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ இளைஞர்களே, உஷாராக இருங்க. கண்ட ஆப்பை நம்பி, மேட்ரிமோனி ஆப்பை நம்பி பணம் கட்டிட்டு உள்ளே போயிட்டு பணத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையும் இழந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாத இந்த விஷயத்தையே தெரியாத உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.